அவங்க விளம்பரத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். திமுக காரங்க எங்கேயாவது இருந்தா வரிசையா நோட் பண்ணிக்க சொல்லுங்க. நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், ஈழத்துல தமிழர் செத்தா எனக்கு என்னன்னு உட்கார்ந்தவர் தானே கருணாநிதி. பச்சரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழனுக்கு வாய்க்கரிசி. செய்யூர், வேலூர், ஆம்பூர், கனிமொழிக்கு காத்திருக்கு தீகாறு. தோப்பிருக்கு, சோப்பிருக்கு, சீப்பிருக்கு. தேர்தல் முடிஞ்ச உடனே திமுகக்கு ஆப்பு இருக்கு. யாருக்கு விளம்பரம் தராங்க? இவங்க நம்ம அம்மாவை பார்த்து சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேக்குறாங்க. நம்ம அம்மா சொன்னது எல்லாத்தையும் செஞ்சாங்க, சொன்னதுக்கு மேலையும் செஞ்சாங்க. இவங்கள மாதிரி வெத்து அறிக்கை விட்டு மக்களை ஏமாத்தல. திமுக தேர்தல் அறிக்கையில ஒரு மேட்டரை சேர்த்தா நல்லா இருக்கும். அம்மா உணவகம் அண்ணா உணவகமாக மாறும். அம்மா உப்பு அண்ணா உப்பாக மாறும். அம்மா சிமெண்ட் அண்ணா சிமெண்டாக மாறும். அம்மா குடிநீர் அண்ணா குடிநீராக மாறும். இந்த திட்டத்துக்கெல்லாம் பேர் மாத்துறதுக்கு பதிலா அவங்க திமுகவை அண்ணா திமுகன்னு பேர் மாத்த சொல்லுங்க, நல்லா இருப்பாங்க. நான் எப்போ எங்க போனாலும் சொல்றது ஒண்ணுதான், மக்கள் தவற மறப்பாங்க, தப்ப மன்னிப்பாங்க. ஆனா துரோகத்தையோ துரோகிகளையோ மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. இவங்கெல்லாம் தமிழ் இன துரோகிகள். பாவ மன்னிப்பு கேட்கிற அருகதை கூட கருணாநிதிக்கோ அவர் குடும்பத்துக்கோ கிடையாது. வேண்டாம் அண்ணா திட்டுறதும் வேணும் அண்ணா ஒட்டுறதும் கருணாநிதிக்கு கைவந்த கலை. இந்திரா காந்தியவையே தமிழ்நாட்டுக்கு வாங்க விடோ பென்ஷன் தரேன்னு சொன்ன ஆள் கருணாநிதி. ஆனா இன்னைக்கு இதயம் இனிக்க, கண்கள் பனிக்க குலாம் நபி ஆசாத்த கட்டி பிடிச்சுக்கிட்டு குலவுறாரு காங்கிரஸ் கூட கூட்டணிக்காக. இதே கருணாநிதி இதே காங்கிரஸ் விட்டு வெளியில வரும்போது என்னென்ன பேசினார்ன்றது கருணாநிதிக்கு வேணும்னா மறந்திருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு மறக்காது. தெளிந்தவர்களுக்கு மிக்சி, வருமானம் இல்லாதவங்களுக்கு அரிசி, வறுமையில இருக்கிறவங்களுக்கு அன்னதானம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை, அம்மா தண்ணி, பசியில இருக்கிறவங்களுக்கு அம்மா உணவகம், குழந்தைங்களுக்கு காப்பீடு, தாய்மார்களுக்கு மருத்துவ திட்டம், முதியோர்களுக்கு பென்ஷன், முடியாதவர்களுக்கு வீல் சேர், நோம்புக்கு கஞ்சி, பள்ளிக்கு சத்துணவு,